ஹேடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் நாம் இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராபெரிக்கு இன்றைக்கி பர்த்டே. காய் ஹோப்புன்ற மெயில் ஐடியில் இருந்து தான் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. லைக் வி ஹோப்போட ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களும் லைக் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது ஹோப்பும் அவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க லைக் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் ஐடியல் லைஃபே தான், பட் அதுலேயே ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வி ஹோப் இருக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு லைக் இந்த ஸ்டோரி ரெக்வெஸ்ட் பண்ண அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ மினி ஹாப்பி பர்த்டே. என்னோட சார்பாகவும் நம்ம மற்ற எல்லா ஸ்ட்ராபெரி சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அவங்களுக்கும் என்னோட ஹாப்பி பர்த்டே சேனல் சார்பாகவும் அண்ட் நம்ம பிடிஎஸ் செல்லாக்குட்டி சார்பாகவும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஸ் எப்பவும் போல தான் போகுது. ஒரு மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜே ஹோப்பும் வியும் ஒரே ரூமில் தான் லைக் ஹக் பண்ணிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வி தான் அயாங் அயாங் என்னடா இவ்வளோ நாள் நம்ம இதை ஹைட் பண்ணுறது ஹயாங் சீக்ரெட்டாக. லைக் நம்ம ஒரு 3-4 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் டவுட்டே வராமல். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஹயாங் நம்ம இதை மறைச்சிட்டு இருக்கிறது சொல்லுங்க ஹயாங். இப்போ தானடா மிலிட்ரி எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னடா அவசரம், கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் மந்த்ஸ் இல்லை கொஞ்சம் இயர்ஸ் போட்டுமே, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம ஜேஹோப் சொல்கிறாரு. ஹயாங் ஆல்ரெடி அப்புறம் ரொம்ப லேட்டாக சொல்லிட்டோன்னு கோவப்பட போகிறாங்க ஹயாங். எனக்கு ஆல்ரெடி ஜிம்மினா என்னை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். நீ எதையோ மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன ஹயாங் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. அது நீ ஆச்சு, உன்னோட சோல்மேட் ஆச்சு, எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. ஹயாங் என்ன ஹயாங் இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை பார்த்தீங்களா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. நம்ம ஹோபியே தயாங்க இந்த ஹயாங் ரொம்ப தான் மோசம் அப்படின்னு அவரும் குளிக்கிறதுக்கு போகிறாரு. 2 பேருமே இப்போ பாத்ரூமில் தான் இருக்காங்க. ப்ரெஷ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வர ஹாட் சீன் எல்லாம் டெலிகிராமில் தான் வரும். நான் சொல்ல மறந்துட்டேன். லைக் டெலகிராமில் தான் இந்த ஹாட் சீன்ஸ் எல்லாம் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் இருக்கும், லைக் சேனல் லிங்க்கு இன்ஸ்டாவில். ஸோ அதையும் லைக் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேவா. அண்ட் நான் ஒவ்வொரு தடவை லைவ் போகும்போது நிறையா பேர் வருவீங்கன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வரீங்க. அதில் லைக் ஒரு ஆப்ஷன் வரும், மணி கொடுத்தா தான் உள்ளார மணி கொடுத்தா தான் அந்த மாதிரின்ற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது உங்களுக்கு காட்டுது. பட் ஆனால் நீங்கள் எந்த ஒரு காசும்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க பண்ணால் போதும். அது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். நீங்கள் தாராளமாக லைக் லைவுக்குள்ளார வரலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் லைக் இருந்துடாதீங்க, ஓகேவா. ஸோ மறக்காமல் லைவில் ஜாயின் ஆகுங்க, ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ். நிறைய தடவை நான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஓகே. அண்ட் பேக் டு த ஸ்டோரி. ஸோ அந்த ஹாட்டான சீன் டெலகிராமில் இருக்கும், போய் டெலகிராமில் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா நான் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு நம்ம டயாங்கும் ஹோபியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. 2 பேருக்குமே நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு வராங்க. ஷூகா, ஜின்னு, நம்ஜுன்னு, ஜிமின்னு, ஜங்குக்கு எல்லாம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜங்குக் தான், என்னாச்சு 2 பேருக்கும், ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு அவர் கத்துறாரு. சரிடா அதான் வந்துட்டோம்லடா அப்படின்னு ஜேஹோப்பே. அதுக்கப்புறமா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் என்ன நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணலாம், எப்படி போகலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. அப்போ தான்
பேசாமல் வந்து லைக் அவங்களுக்குள்ளார பேசி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் தனித்தனியாக லைவ் போயிட்டோம். சுயாகா ஆயாங் மட்டும் லைவ் போகவே இல்லை. மிலிட்ரிலேருந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு லைவ் போயிடலாமா, தனித்தனியாக தானே லைவ் போயிருக்கோம். நம்ம எல்லாம் 7 பேரும் சேர்ந்து ஒரு லைவ் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் ஜின்னாயாங்கும் வந்து வேர்ல்டு டூர் போக போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் கரெக்டு தான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஜாலியாக பேசிட்டு அப்படி அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே டைனிங் டேபிளுக்கு அடியில் நம்ம ஹோபியோட ஹேண்டும் பியோட ஹேண்டும் ரெண்டுமே வந்து அவங்க 2 பேருமே வந்து அவங்கவுங்க ஹேண்டை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. லைக் டேபிளுக்கு அடியில் அது யாருக்குமே தெரியலை. அண்ட் வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அவங்க பிகீட்டோட கம்பெனிக்குள்ளார தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு அந்த இருக்கிற அந்த டான்ஸ் அந்த ரூமுக்குள்ளார தான் இப்போ நம்ம 7 மெம்பர்ஸுமே இருக்காங்க. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஒரு கம்பேக் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் வந்து அவங்க இதை முடிவு பண்ணி லைக் ஜாலியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறமா எல்லாம் தனித்தனி பெர்ஃபார்ம் தான் பண்ண முடியும். நிறைய ஒர்க்ஸ் வந்துடும். ஸோ ஜாலியாக சும்மா ஒரு இதுக்காக லைக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேணுன்ட்டே வந்து நம்ம டேங் தான் வந்து ரொம்ப நாட்டியான பசனாச்சே, வேணுன்ட்டே வந்து ஹோபியை அங்கே தொடுறது இங்கே தொடுறது சீன்றதுன்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அது ஹோபிக்கு அது நல்லாவே தெரியுது, இவன் வேணுன்ட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் டயர்டாகி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேங்கா ஹோபியோட லேப்பில் தான் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. செம்மையாக வந்து டயர்டாக இருக்குது, என்னால் முடியல, அப்படியே தூங்கிடலாம் போல் இருக்குது அப்படின்னு அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. தூங்குறதா இருந்தால் தூங்கேண்டா, அதான் வந்து வசதியாக தானே படுத்துட்ருக்கேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அது வந்து யார் சொல்கிறாரு, நம்ம ஜிமின் தான் சொல்கிறாரு. அவங்க வந்து லைக் அவரோட ஃபேஸை நம்ம ஹோபியோட பெல்லியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து படுத்துக்கிட்டு அப்படியே வந்து வேணுன்ட்டே நம்ம ஹோபியை சீண்டிக்கிட்டே இருக்காரு. ஹோபியுமா வந்து டே சும்மாறான்ற மாதிரி தான் இருக்காரு. ஆனால் நம்ம நாட்டி வியா அது எதுவுமே கண்டுக்காமல் எதுவுமே வந்து இது பண்ணாமல் விளையாடுத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு இதில் வந்து நம்ம ஹோபிக்கு வந்து செமகாண்ட வச்சு ஒரே கிக்கு தான் விட்றாருட்ட. அங்கே மூடிட்டு படுகிறதா இருந்தால் படுறா, சும்மா நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா அவன் தான் பொழந்துரும் பார்த்துக்க பொண்ணிய அப்படிங்கிறாரு. போங்க நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு அவன் வந்து நம்ம டேங் எழுந்திரிச்சு நம்ம ஜங்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த டே அப்படியே போகுது. இப்போ நைட்டு டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. அதே மாதிரியே வந்து எல்லாம் இப்போ வந்து சரி லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே வந்து லைவ் போயிட்டு நம்ம ஆர்மிஸ் கிட்ட பேசிக்கிட்டு டீசிங் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் அப்படியே லைவ் போய்கிட்டே இருக்குது. ஒரு 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 மணி நேரம் அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. அண்ட் லைவ் முடிஞ்சதுக்கப்புறமா சரி எல்லாம் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. எல்லாம் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, நம்ம ஹோபியோட ரூமுக்கு தான் வராரு. ஹோபியா அங்கே வந்து லைக் நெக்ஸ்ட்டு அவரோட இதை வந்து என்ன பண்ணலாம், அப்படி லிவிங்ஸ் ஏதாவது எழுதலாமா அப்படின்ற மாதிரியே வந்து இதை வந்து திங்கிங்கில் இருக்கார். அப்போ நம்ம டேங் வந்து ஹோபியை பேக்கப் பண்ணிட்டு என்னடா தூங்கலையா நீ, எல்லாம் எப்படியும் உங்கள் பக்கத்தில் தூக்கி உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிய பழக்கம் மறிச்சா அவங்கள ஹக் பண்ணிட்டு தூங்காமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் நான் இங்கே ஓடி வந்துட்டேன். அது சரி, கூட தூங்குறதுக்கு உனக்குன்னு ஒரு சாக்கு கிடச்சிருச்சுரா. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது, நான் ஏன் என் கூட நான் தூங்குறேன், அதில் என்ன, சரி 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 நீ போய் தூங்கு, எனக்கு நான் வந்து ஒரு டீப் திங்கிங்கில் இருக்கேன். என்ன திங்கிங்கு, அதுதான்டா நம்ம சாங்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்ற இதில் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். அங்கே வாங்க நம்ம தூங்கலாம், உங்களை ஹக் பண்ணிட்டு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு அவரும் வந்து லைக் அங்கே வந்து நம்ம ஹோபியை இழுத்துட்டு போய் பெட்டில் தள்ளி அவர் மேலே ஏறி படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இவனுக்கு பேசாமல் நான் பொம்மை ஐட்டம் போல், அதுதான் இந்த மாதிரி என்ன வீட்டு கணக்கணக்கிறான். மிலிட்ரிக்கு போனதுனாலும் போனால் நல்லா பல்காய் தான் திரும்பி வந்திருக்கான். நான் கூட ஜங்குக்கு தான் வருவான்னு நினச்சேன், ஆனால் இவன் எப்படி பல்காக திரும்பி வந்திருக்கான். நான் தூங்கின மாதிரி தான் இவன் ஆடுற ஆட்டத்துக்கு அப்படின்ற மாதிரி ஹோபி என்ன பண்ணுறாரு, டேயாங்க கீழே தள்ளி படுக்க வச்சுட்டு அவர் படுத்துக்கிறாரு. ஆனால் நம்ம டேயாங்க ஹோபியை நல்லா திரும்ப பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு ஹக்கு பண்ணிக்கிட்டு தான் தூங்குறாரு. அண்ட் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இன்னும் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி மார்னிங் ஆகுது. நம்ம டேங் என்ன பண்ணுறாரு, ஹோபியோட நெக்கு கிட்ட தான் வந்து நம்ம டேங்கோட ஃபேஸ் இருக்குது.
என்னடா இது புசுக்கு புசுக்குன்னு கழுத்திக்கிட்டு ஏதோ வந்து இதாகிட்டே இருக்கே. அவர் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறா, டேங்கோட ஃபேஸா இவன் தானா இப்படி வந்து படுத்துட்டு இருக்கான். டேங் தள்ளி போய் படுடா. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஓபியோட கழுத்துக்கிட்டு தான் போய் நல்லா வந்து செக் பண்ணுறாரு. டேய் என்னடா பண்ணுற காலங்காத்தால? வேண்டாம்டா, ஆல்ரெடி டெய்லி பண்ணி பண்ணி என் நாக்கு தான் எனக்கு தான்டா வலிக்குது, விட்றா போதும்டா. அதெல்லாம் முடியாது. என்னயா டெய்லியும் இப்படி பண்ணுறது? இது என்ன புதுசாயா? டேய் டெய்லியும் பண்ணுறது தான்டா, அதனால தான்டா வேண்டான்னு சொல்கிறேன். என்னைக்காவது மாட்டிக்க போகிறோம்டா, விட்டுறலாம்டா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, நம்ம டேங் தான் வந்து ஹோவி மேலே ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆகி அவரோட தைஸில் உட்காந்துக்கிறாரு. டேய் என்னடா பண்ணுற, கீழே இறங்குடா. முடியவே முடியாது, நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டேங் வேணுன்ட்டே நம்ம ஓபியை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய் சும்மாறா, சும்மா முடியாது, இருக்கவே முடியவே முடியாது ஹையாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணுன்ட்டே வந்து டேங்கு அங்கங்கே டச் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, லைக் ரொம்ப என்னது செடிக்டிவாக அவரை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங் பண்ணிகிட்ருக்காரு. டேய் சும்மாறா, அப்புறம் வச்சு செஞ்சிருவ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஓபி அப்படியே அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்டத்தில் அவ்வளோ முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, தேங்காய் கீழே தள்ளிட்டு நான் எவ்வளோ தூரம் சொன்னால் கேட்குறியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிஸ் பண்ணலான்ட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணலான்ட்டு வரும்போது அப்போ நம்ம சூகா தான், டே ஹோபி எந்திரிச்சிட்டியாடா அப்படின்ட்டு ஒரு தட்டிட்டு ஐயோ நம்ம ஹோபிக்கா செம்ம இது அப்படியே பயத்தில் ஜம்ப் ஆகி பக்கத்தில் பெட்டில் உட்காந்துக்கிறாரு. டேங்க் மேலேருந்து எந்திரிச்சிட்டு சீக்கிரம் கதவை திறந்துட்டு வந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் பேந்து முடிச்சிட்டு இருப்பாங்க. என்னங்கடா எந்திரிச்சிட்டிங்களா? சரி சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, நம்ம சீக்கிரமாக கம்பெனிக்கு போகணும், ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கான். 2 பேருமே வந்து சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க, நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறோம். இல்லை ஒட்டுக்காகவே போயிடலாம், நீங்கள் 2 பேர் சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க, எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக சாப்பிட்டு. இல்லை வேண்டாம், சாப்பிட்றது கூட நம்ம கம்பெனியில் பார்த்துக்கலாம் ஜீனா. அங்கே வந்து நான் சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன், நம்ம எல்லாம் வந்து கம்பெனியில் போய் சாப்பிட்டுக்கலாம், சரியா? சீக்கிரமாக வந்துடுங்க, ரொம்ப நேரம் 1/4 மணி நேரத்தில் வந்துடும் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு அவர் படுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போய்ட்றாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஹோபி அவரை குளிக்க போய்ட்றாரு. அதே மாதிரி டேங்கோ எழுந்திரிச்சு அவரோட ரூமுக்கு குளிக்க போயிட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ மீட்டிங்கில் டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எல்லாமே லிசன் பண்ணிட்டு லைக் இதே மாதிரி ஒரு 2 to 3 hours மீட்டிங்கை முடிஞ்சதுக்கப்புறமா வந்து எல்லாம் அகெயின் வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரியான பிளேசஸ்க்கெலாம் போகணும், ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஹோபியாலேயும் வந்து டேங்கை மீட் பண்ண முடியல, டேங்காலேயும் வந்து ஹோபியை மீட் பண்ண முடியலை. இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போகுது. 2 பேருமே ரொம்பவே வந்து மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி மிலிட்ரியில் 2 years மிஸ் பண்ணிக்கிட்டது. ஏன்னா அதுக்கப்புறமா இப்போ இந்த ஒர்க்ஸ் அதனால் ரொம்பவே வந்து 2 பேருமே ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லேட் நைட்டில் ஹோபிக்கு லைக் டேங்கிட்ட பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்போ வந்து நம்ம டேங்க்கு தான் வந்து ஹோபி கால் பண்ணுறாரு. வி எப்படிடா இருக்க ஹயாங், இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா? சாரிடா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தான்டா வந்து, உனக்கே தெரியும்ல நம்ம ஷெடியூல் எப்படின்ட்டு, அதனால தான்டா, கோச்சிக்காது சரியா? சரி ஹயாங் விடுங்க யாங், இதெல்லாம் என்ன சகஜம் தானே. என்ன எல்லாம் ஒன்றா சுற்றுவோம், இப்போ தனித்தனியாக சுற்றிட்டு இருக்கோம். எப்போ ஹயாங் திரும்ப வருவீங்க? தெரியலடா, பார்க்குறேன். இந்த வீக்கில் கொஞ்சம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரியா? சரி ஹயாங் அப்படின்னு அவங்களும் பேசிட்டு அப்படியே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து அதே மாதிரியே கொஞ்சம் டேஸும் வந்து ஸ்கிப் ஆகுது. வந்து ஹோபி ரிட்டர்ன் வந்திருப்பார். சரி ரொம்ப ஹாப்பியாக வந்து அவர் ரிட்டர்ன் வந்திருப்பார், டேங்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம டேங் வந்து லைக் பாரிஸ்க்கு போக வேண்டிய இது ஆகியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பாரிஸ் அவர் போயிருக்கிற அந்த ஈவெண்ட். அதை பாரிஸ்க்கு போனாரா, எங்கே இதுக்கு போனார்ல, ஒரு ஆக்டர் கூட அவர் கூட இருந்தார், எனக்கு மறந்து போச்சு. ஸோ பாரிஸ் தான் நினைக்கிறேன், பாரிஸுக்கு தான்
போனாருன்ட்டு. ஸோ அங்கே போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் வந்து அங்கே போயிட்டாரு. அங்கே இப்படி அவன் வந்து சடனாக அங்கே போனதை அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அது சடனாக வந்த ஒரு பிளானிங்காக தான் இருக்கும். டயாங்கும் வந்து சரி அவ்வளோதான் இப்போது ஹயாங் தனியாக அங்கே இருப்பார்ல, நான் இங்கே இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு இயக்கம் இருளார இருந்தாலும் 2 பேருமே வந்து அது வெளியில் தெரியாத மாதிரி தான் வந்து இருக்காங்க. அங்கே பாரிஸில் ஜாலியாக வந்து கிளப்பு, சரக்கு, பார்ட்டி அப்படின்னு எல்லாமே வந்து நடக்குது. ஹோபி பார்க்குறாரு, இங்கே நான் உட்காந்து ஏங்கிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அங்கே பார்ட்டி சரக்கெல்லாம் கேட்குதாடா, வாடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு. ஹோபிக்கு வந்து லைக் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. எப்போ தான் வந்து அவனை திரும்ப வந்து பார்த்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி எல்லாம் மேட்ரெல்லாம் பண்ண வேணும் அப்படின்ற மாதிரி ஹோபிக்கு ரொம்பவே வந்து ஏக்கமாக இருக்குது. டேங்கோட ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே எல்லாம் டேங்கோட திங்ஸு லைக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டேங்கோட ரூமில் அவனோட பெட்டில் தான் உட்காந்துட்டு அவ்வளோ எமோஷ்னலாக கண்ணீர் அப்படியே சிந்திக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமில் தான் சுகா அதை பார்த்துருந்துருப்பார். என்ன இவன் எதுக்கு டேங்கோட ரூமுக்கு போகிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை திறந்துட்டு வந்திருப்பார். அப்போ ஹோபி அழகை பார்க்குறாரு. டே ஹோபி, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அழற, என்னடா ஆச்சு? அவருக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஏமா பதட்டமாயிருச்சு, ஏன் அழறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக ஹோபிக்கு பக்கத்தில் போய் உட்காந்து என்னாச்சு ஹோபி, ஏன்டா அழுகிற, என்னடா ஆச்சு, எதா பிரச்சனை, எதா டிப்ரெஷனா, என்ன எதா சண்டையா, என்னடா ஆச்சு சொல்கிறா அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ சின்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹோபியா சுகா கட்டி பிடிச்சிட்டு ஓன்ட்டு அலறாரு. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அலற? அப்போ தான் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி டயாங்குக்கும் அவருக்கு இருக்கிற ரீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் பற்றி. ஓ, அப்போ இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் எங்ககிட்ட எதுவும் சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல ஹோபி? அப்படி இல்லை சுகா, நாங்கள் இப்போதைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், நமக்குன்னு நிறையா கமிட்மெண்ட்ஸு அது இதுன்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லைக் கொஞ்சம் லேட்டராக சொல்லிக்கலான்றதுனால தான் வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டோம். நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஓ, நீ அவனை காப்பாற்றுற அந்த அளவுக்கு வந்து உங்கள் லவ் ரெண்டும் முத்தி போய் கிடக்கு. சரி சரி ஹயாங், ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஹயாங், அவ்வளோதான். தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன் இவ்வளோ நாள் சொல்லலை, அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து வேறு தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஹயாங் சொல்லாதீங்க ஹயாங், ப்ளீஸ் ஹயாங். சரி சரிடா சொல்லலடா. டேங்க வேணால் வந்து எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு வர சொல்லட்டுமா? இல்லை இல்லை ஹயாங் வேண்டாங்க, அதெல்லாம் வந்து பெரிய ஈவெண்ட் ஹயாங், வேண்டாம் ஹயாங், அதை வந்து கேன்சல் பண்ணி ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும், வேண்டாம். அப்புறம் என்னடா உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, நம்ம லைஃபே இப்படி தான், கொஞ்சம் டேஸ் அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது? உங்களுக்கு என்ன, ஜிமின் பக்கத்தில் தானே இருக்கான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்கே சுற்றினாலும் வந்தானா அவன் வந்து கரெக்டாக வந்துடுவான், இல்லை நீங்கள் வந்து அங்கே போயிடுவீங்க. எனக்கு தான் இந்த மாதிரி, அது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வர வரைக்கும் நீ இதே மாதிரி தான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேருமே பேசிட்டு அப்படியே போயிடுறாங்க. அண்ட் வந்து கொஞ்சம் டேஸ் லைக் ஒரு 2 டேஸ் கழிச்சு டேங் வந்து ரிட்டர்னிங் ஆகிறாரு. ஹோபியா அப்போ வந்து அவர் லைக் என்ன பிக் ஹிட்டில் தான் இருந்திருப்பார். லைக் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு, கான்சர்ட்டு இதெல்லாம் வந்து அவங்க போயிட்டுருப்பாங்க. ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து லைக் ஒருத்தர் ஷூட்டு, இன்னொருத்தர் வந்து மியூசிக் ஸ்டூடியோவில் ஷூகாவும் நம்ஜுனும் இருக்காங்க. அவங்க மியூசிக்ஸ் க்ரியேட் பண்ணுறது, லைக் செக் பண்ணுறது, அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஜின் வந்து ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் அந்த ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்து நம்ம ஜங்குக்கும் ஜிமினும் வந்து அவங்க வந்து வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது யாருன்னா நம்ம ஹோபி மட்டும்தான். ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து நம்ம டேங் வந்து அவரோட ரூமுக்கு போய் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பிக் ஹிட்டுக்கு தான் வராரு. அங்கே ஹோபி வந்து லைக் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். டேங்கும் வந்துட்டு நேராக அவர் எங்கே வருவானா அங்கே தான் வருவார். லைக் உள்ளார வந்து கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக போய் நம்ம ஹோபி ஹக் பண்ணுறாரா, நான் திரும்ப வந்துட்டேன். ஆனால் ஹோபி எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. அவர் பாட்டுக்கிட்டே அவங்களோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஹாயாங் என்ன ஹாயாங், ஏன் ஹாயாங் கோவமாக இருக்கீங்க? நீங்கள்லாம் பெரிய ஆளு, உங்கள் மேலெலாம் நாங்கள் கோவப்பட முடியுமா? என்ன ஆச்சு ஹாயாங், ஏன் அப்படியே இடையில சொல்கிறீங்க அப்படின்னு அவரும் வந்து லைக் ஹோபி போகிறாரு. ஹயாங் என்ன யாங் பண்ணுறீங்க, போகாதீங்க, ஏன் கோவம், நான் அப்படி என்ன பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க?
சொல்லுவடா சொல்லுவேன். நீ தான் எதுவுமே பண்ணலையே. நான் தானே தேவையில்லாமல் வந்து கற்பனை கோட்டை கட்டிகிட்ருக்கேன். என்ன ஆச்சு ஹயாங்? என்ன ஆச்சா? என்னடா பண்ண பேலஸில் போய்? நான் என்ன பண்ணேன்? பொய் சொல்லாத டயாங். நான் நல்லா எனக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அங்கே போனியா? போன வேலையை முடிச்சுட்டு வர முடியாதா? என்ன பண்ணுறது, கம்பெனிலேருந்து தான் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதை எப்படி வந்து வேண்டாம்னு சொல்ல முடியும். அதனால சரின்னு சொல்லிட்டு நானும் கிளப்பு, டான்ஸு, பார்ட்டி அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது அயாங். பேசாதடா எனக்கு. நான் தாண்டா இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். உனக்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லைல்ல. அப்படிலாம் இல்லை, எனக்கும் வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. சீக்கிரமாக எல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. நான் என்ன பண்ணுறது ஹயாங், நம்ம ஷெட்யூல் அந்த மாதிரி தானே இருக்கேன் ஹயாங். என்ன பண்ணுறது ஹயாங். போதண்டா போடாடே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அங்கேருந்து போயிடுறாரு. இப்படியே தான் வந்து 2-3 டேஸ் ஆகுது. ஓபி வந்து நம்ம டேங்கிட்ட கொஞ்சம் கூட லைக் வந்து தேவை இருக்கும்போது மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா லைக் வேறு எதுவுமே பேசுகிறதில்ல. ஹூபி கூட கட்டி விட்டுட்டு தூங்கலாம். டேங் வந்தாலும் அவரோட ரூம் டோரு லாக்கில் தான் இருக்குது. ஹூபி வந்து கதவை வந்து திறக்கலை. எவ்வளோ தான் வந்து டேங் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டாலும் டேங்க்காக நம்ம ஹோபி வந்து டோரை ஓப்பன் பண்ணவே இல்லை. அவருக்கு டேங்க்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சுகா நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து டேங்கிட்ட போய் அவர் பேசுகிறாரு. என்னடா ஆச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை யாங். என்னடா அந்த ஹோபி பையன் கோமா இருக்கானா? அதனால தான் பிரச்சனையா? உங்களுக்கு எப்படி தெரியும்டா. அவன் எல்லாம் சொல்லிட்டான் என்கிட்ட. சொல்லிட்டாரா? ஆமாண்டா. அவன் மேலே கோபமாக இருக்கான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி வீட்டு கவலைப்படாத, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் சரியா? நீ ஃபீல் பண்ணாத. அவன் கொஞ்சம் கோபமாக இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்பவே ஃபீல் பண்ணால் நீ வந்து ஊரில் இல்லாத அங்கே போய் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது விட்டு ஒன்றும் இல்லை, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம ஹோபி வராரு. ஓ இவனுக்கு மற்றவங்க வீட்டெலாம் பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, ஆனால் என்கிட்ட பேசுகிறதுக்கு தான் இவனுக்குலாம் நேரம் இல்லை. அந்த மாதிரியான இதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டே ஹோபி வண்டியாடா, வா 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 டேங் ரொம்ப அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுதான் பேசுகிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களா? டே ரொம்ப சேன் போடாதடா, பேசிட்டு அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு சுகா அங்கேருந்து போயிடுறாரு. இவனுங்க சண்டை பேர் ரொம்ப படா போச்சு அப்படின்ற மாதிரி சுகா அங்கேருந்து போயிடுறாரு. ஹோபியும் வந்து அங்கே தான் நின்றுருக்காரு. டேங்கும் வராரு. டேங் வந்து ஹக் பண்ணிட்டு கோப்படாதீங்க நான் வேணா வந்து இனிமேல் நான் எங்கேயுமே போகல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உங்கள் கூடவே இருக்கேன் சரியா? ஹோபியும் வந்து சரி சரி விட்டு விட்டு கோவலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் சரியா? விடு, ஃபீல் பண்ணாத, கோவலாம் இல்லை, நிஜமா நிஜமா அப்படின்ட்டு வந்து நம்ம ஹோபியும் டேங்கும் ஒரு பேஷனேட்டான கிஸ்ஸு பண்ணிக்கிறாங்க. அந்த வந்து யாரை பார்த்துட்றாங்க, மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்துட்றாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறது தெரியாமல் அவங்க இன்னமும் ரஃப்பாக அந்த கிஸ் போயிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு திரும்புகிறாங்க. திரும்பினா மெம்பர்ஸ் 6 பேருமே நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஐயோ போச்சு எல்லாம் பார்த்துட்டாங்களேன்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதோட நான் இந்த ஒரு ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலகிராம் லிங்க்கையும் வந்து லைக் வந்து ஃபாலோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஹாட் சீன்ஸ் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் வந்து நாம் நெக்ஸ்ட்டு ஒரு பர்த்டே ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய்.